பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த அவேக்கனிங். இதை எழுதினவங்க கேட் சாப்பின். கேட் சாப்பின் அப்படின்றவர் வந்து அமெரிக்கன் நாவலிஸ்ட். இந்த ஃபிக்ஷனில் லேட் 1800 நடந்த கிராண்ட் ஐல் அப்படின்ற இடத்துல நடந்த ஒரு கதையை பற்றி தான் இதில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஒரு பொண்ணு வந்து அவளோட இண்டிவிஜுவாலிட்டி வேணும், அவளுக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு நினச்சி அவள் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறா, அந்த முடிவு எல்லாமே லாஸ்ட்டில் அவளுக்கு நல்லதாக அமையுதா அப்படின்றத பற்றிலாம் தான் இந்த கதையில் இருக்கும். ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் எட்னா பாண்டலியர். இவள் வந்து மேரேஜ் ஆன ஒரு பொண்ணு. இவளுக்கு வந்து 2 பசங்க இருப்பாங்க. இவ தான் ப்ரொட்டகனிஸ்ட். இவளை சுற்றி தான் இந்த கதையே இருக்கும். செகண்ட் ஒன் ராபர்ட் லெப்ரன். இவர் யாருன்னா, எட்னாக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறமா இவரை வந்து இவள் லவ் பண்ணுவாள். 2 பேருமே லவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் மெடிமாய்சல். இவங்க யாருன்னா, இவங்க ஒரு அன்மேரிட் பியானிஸ்ட். ரொம்ப ஓல்டான ஒரு விமன் தான். இவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இவ வந்து நிறைய விஷயம் கற்றுப்பா. ஸோ இந்த கதையில் கிளைமேக்ஸில் இவங்களால ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து வரும். நெக்ஸ்ட் கேரக்டர் அடல் ரட்டிக்னோல். இவங்க யாருன்னா, எட்னாவோட ஃப்ரெண்டு. இவங்களாலையும் எட்னா வந்து கிளைமேக்ஸில் இவ நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிட்டு இவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாற்றிக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அல்சி அரோபன். இவங்க யாருன்னா, நியூ ஆர்லன்ஸில் வந்து இவங்க ஒரு பிளேயராக இருப்பாங்க. லாஸ்ட் கேரக்டர் லியோன் ஸ்பாண்டலியர். லியோன்ஸ் யாருன்னா, எட்னாவோட ஹஸ்பண்ட். ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். இப்போது கிராண்ட் ஐல் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு சம்மர் ஹாலிடே ரெசார்ட் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. அந்த ரெசார்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ். யாருக்கு அப்படின்னா, நியூ ஆர்லன்ஸில் இருக்கிற ரொம்ப வெல்த்தியான பீப்புள் எல்லாருமே அவங்களோட சம்மரை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஐல் அப்படின்ற இடத்துல இருக்க ரெசார்ட்டுக்கு தான் வருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான ரெசார்ட். ஆனால் வெல்த்தி பீப்புளுக்காக தான் இந்த ரெசார்ட் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. இப்போது எட்னாவோட ஃபேமிலி, எட்னாவும் வந்துட்டு நியூ ஆர்லன்ஸில் தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்களும் ஐல் அப்படின்ற இடத்துக்கு வந்து வராங்க. யாரெல்லாம் வராங்கன்னா, எட்னாவோட ஹஸ்பண்டான லியோன்ஸ், அப்புறம் அவளோட 2 சன் எல்லாருமே சேர்ந்து இங்கே வராங்க. இங்கே இவங்க யார் வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மேடம் லெப்ரன் அப்படின்றவங்களோட காட்டேஜில் தான் இவங்க வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. இந்த லியோன் அப்படின்றவர் என்ன டைப் அப்படின்னா, இவர் வந்து ரொம்ப பாசமான, ரொம்ப கேரிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்டாக தான் இருப்பார். ஆனால் இந்த லியோன் வந்துட்டு ரொம்ப ஒர்க் ஓரியன்டாக இருப்பார். எப்போவுமே அவருக்கு ஒர்க்கு வந்து ரொம்ப ஆக்கியபைடாக இருக்கும். ஸோ ஒர்க்லேயே அவர் பிஸியாக இருக்கிறதுனால அவர் வந்து அவரோட ஃபேமிலிக்கும் அவங்களோட ஒய்ஃபுக்கும் தேவையான ஸ்பேஸ் வந்து இவர் கொடுக்க மாட்டார், டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். ஸோ எப்போவுமே ஒர்க் ஓரியன்டாகவே இருக்கிறதுனால இவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு வந்து எட்னாக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ இவளோட மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எட்னா யார் கூட ஸ்பெண்ட் பண்ணுறா அப்படின்னா, அவளோட ஃப்ரெண்டான அடல் அப்படின்றவங்க கூட தான் அவள் ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ணுறா. இந்த அடல் அப்படின்றவங்க ஆஃப்ரிக்கன் அண்ட் யூரோப்பியன் ரேஸில் இருக்கிற ஒரு விமன். இவங்க கிரியோல் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க. மோஸ்ட்டாக அந்த ஆஃப்ரிக்கன் யூரோப்பியன் எல்லாருமே அந்த லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. இவங்க ரொம்ப பியூட்டி கான்ஷியஸாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலுமே இண்டிபெண்டன்ஸு, விமன்னா ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஷியஸான விமன் ஃப்ரீடம் அந்த மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. எட்னாக்கும் அடலுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால எட்னா என்ன தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, ஒரு விமன்னா அவங்க கண்டிப்பாக ஃப்ரீடமோடு இருக்கணும், அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எப்போவுமே 2 பேருக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பொதுவாகவே இந்த கிரியோல் உமன் அப்படின்னு சொல்லும்போது சொசைட்டியில் அவங்கள வந்து ரொம்ப நல்ல விதமாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த விமனும், அந்த அடல் அப்படின்றவங்களும் இந்த ஃப்ரீடம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனாலையும், விமன்றவங்க வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனாலையும், எட்னாக்கும் நம்மளும் இந்த மாதிரி இண்டிபெண்ட்டாக இருந்தால் என்ன, நம்மளுக்கு ஏன் ஃப்ரீடம் இல்லை, இந்த ஃபேமிலியோடய நம்ம இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே எப்போவுமே ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். இந்த புக்கோட இம்பார்ட்டண்ட் இல்லைன்னா இந்த புக்கோட சென்ட்ரல் தீமே என்ன அப்படின்னா, செல்ஃப் ரியலைசேஷன், அவேர்னஸ், அப்புறம் செல்ஃப் டிஸ்கவரி. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே நம்ம யார், நம்மளுக்கான ஃப்ரீடம் என்ன, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்டகனிஸ்டே ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த ஃபிக்ஷனோட மெயின் தீமாக வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த மேடம் லெப்ரன் அப்படின்றவங்களுக்கு ராபர்ட் லெப்ரன் அப்படின்ற ஒரு சன் இருக்கும். ராபர்ட் அப்படின்றவர் எட்னாவை மீட் பண்ணுறாரு. ராபர்ட் அப்படின்றவர் என்ன மாதிரி டைப் அப்படின்னா, அவரும் வெக்கேஷனுக்கு தான் இங்கே வருவார். ஆனால் அவர் வரும்போது எல்லாமே அந்த வெக்கேஷனுக்கு இப்போ 1 இயர் இருக்கிறார் அப்படின்னா, அந்த 1 இயருக்கும் அவர் ஒரு விமனை சூஸ் பண்ணிக்குவார். அந்த 1 இயர் ஃபுல்லாக அவங்களோட தான் அவர் ஸ்பெண்ட் பண்ணுவார். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு மேரீட் விமன் வந்து அவருக்கு அவைலபிளாக இருப்பாங்க. ஆனால் இந்த டைம் அவர் வந்து எட்னாவை சூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா எட்னா தானே அவங்க வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ எட்னாவை வந்து இவர் சூஸ் பண்ணியிருப்பார். எட்னாவும் ஆல்ரெடி அவங்களோட மேரிட்டல் லைஃப்பில் வந்து அவங்க ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடோடு இருக்கிறதுனால அவங்களோட கவனமும் இப்போ ராபர்ட் மேலே திரும்பும். ஸோ ராபர்ட் இவங்களும் நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க.
இவங்க அடிக்கடி சீஷோரில் வந்துட்டு மீட் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது அடில் வந்து அவங்க கூட ஒரு கம்பெனிக்காக அவங்களும் கூட போகிறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஷீஷோருக்கு போனாங்கன்னா அங்கே உட்காந்து 2 பேரும் ரொம்ப மணிக்கணக்காக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாளில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவளோட யங் டேஸ் வந்து இவளுக்கு ஞாபகம் வருது. இவ எந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சியர்ஃபுல்லாக இருந்தாலோ அதே மாதிரி இப்போவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாள். ஸோ அந்த யங் டேஸ் அவள் மைண்டில் வந்துட்டே இருக்கிறதுனாலையும், இன்னொரு பக்கம் நம்ம ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கணும், நம்மளோட ஓன் ரைட்ஸோடு தான் நம்ம இருக்கணும், யாருக்காகவும் நம்ம டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவள் மைண்டில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கிறதுனால அவளோட ஃபேமிலியை விட்டுட்டு நம்ம ராபர்ட்டோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜாஸ்தி நினைக்க ஆரம்பிக்கிறாள். ஆனால் 2 பேருமே ஓப்பனாக அவங்களோட லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. ஸோ எப்போல்லாம் இவங்க தனியாக மீட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் இவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. ஸோ இவளுக்கு அவள் ஹஸ்பண்ட் கிட்டேயும் சரி அவங்க குழந்தைங்கக்கிட்டேயும் இருக்கும்போது என்ன ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு லைஃப் அவள் இருந்துச்சோ அது எல்லாமே இவன் கூட இருக்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக அவள் ஃபீல் பண்ணுறா. அவள் லைஃப் ரொம்ப ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறா. ஸோ அவள் என்ன நினைக்கிறா அப்படின்னா, நம்ம ஃபேமிலியை விட்டுட்டு நம்ம ராபர்ட்டோடே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. ஏன்னா அவள் வீட்டில் இருக்கும்போது அவள் ஹஸ்பண்டோட இருக்கும்போது ரொம்ப டிப்ரெஸ்டாக அவள் ஃபீல் ஆகிறா. அவளுக்கு அந்த லைஃபே பிடிக்க மாட்டுக்கு. ஆனால் அவள் எப்போவாது ரொம்ப தனியாக இருந்தானாலோ இல்லை ராபர்ட் கூட இருந்தானாலோ அவளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம லைஃப், நம்ம இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவள் டிசைட் பண்ணிட்டா. ஆனால் ராபர்ட்க்கு இதை புரிஞ்சிடுச்சு. கண்டிப்பாக இவள் வந்து நம்மளோட லைஃப்பில் இருக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா, இதுக்கு மேலே அவங்களோட லைஃப்பில் இருந்தோன்னா அது அவங்க ஃபேமிலிக்கு நம்ம பண்ணுற ஒரு பெரிய தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவகிட்ட சொல்லிக்காமலே அந்த டவுனை விட்டு வேறு ஊருக்கு போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறமா இவளுக்கு ரியலைஸ் ஆகுது, ஓகே இது தப்பு, நம்ம வந்து ஃபேமிலியை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் இவங்களோடய சேர்ந்து நியூ ஆர்லண்ட்ஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஆர்லண்ட்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா இவ ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அவளோட வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறா. ஆனால் அவளோட வேலைன்ட்டு அவள் பார்க்க ஆரம்பிக்கிறது வந்து பெயிண்டிங்கில் ரொம்ப ஆக்டிவாக இன்வால்வ் ஆகிறா. அவளோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அஸ் அ மதராக அஸ் அ ஒய்ஃபாக அவள் வந்து நிறைய ஒர்க்ஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். அது எதையுமே நான் பண்ண மாட்டேன், நான் ஒரு இண்டிபெண்ட் உமன், ஸோ நான் வந்து எனக்கு பிடிச்சது தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீடமை ரொம்ப ராங்காக அவள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இப்போது ஹஸ்பண்ட் லியோன்ஸ்க்கு வந்துட்டு ஏன் இவள் இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறா, இவளோட ஆட்டிடியூட் எல்லாமே இவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, அவளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவள் கன்சிடர் பண்ண மாட்டா, ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபேமிலி ஃபிசிஷியனான டாக்டர் மேண்டலட் அப்படின்ற ஒருத்தரை போய் மீட் பண்ணுவார். மேண்டலட் அப்படின்றவர் வந்துட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆள், எந்த விஷயத்தையும் பார்த்து கொஞ்ச நேரத்திலே கண்டுபிடிச்சிருவார். ஸோ அவர்கிட்ட இவளோட இந்த ஆட்டிடியூடை பற்றிலாம் இவங்க சொல்லும்போது அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாரு. அவள் வந்து வேறு ஏதோ ஒரு அஃபேரில் இருக்கா, அவளுக்கு அந்த லைஃப் தான் பிடிச்சிருக்குன்றது எல்லாத்தையுமே இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனால் இதை வந்து அவர் லியோன்ஸ் கிட்ட சொல்ல மாட்டாரு. ஏன்னா சொன்னால் ஒன்று இவர் என்ன செய்வார், அவகிட்ட போய் கேட்பாரு, அவள் என்ன செய்வா, ஒன்று அது இல்லை அப்படின்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக பேசினாலுமே ரொம்ப பவுன்ஸ் ஆகி பெரிய சண்டே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா என்ன செய்வா, ஆமாம் நான் அப்படி ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி நடந்தாலுமே அது வந்து பிரச்சனையில் தான் முடியும், இவங்களோட ஃபேமிலி லைஃப் வந்து அதில் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ வந்து ஃப்ரீயாக விடு, அவள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாளோ அப்படி அவளை இருக்க விடு, கொஞ்ச நாளில் அவளே சரியாயிருவா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவனும் சரி ஓகே நம்மளுக்கு நம்ம ஃபேமிலி இருக்குது, நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக அவன் ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிட்டான். இவளை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டான், அவளோட இஷ்டம் போல் அவள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ இப்போ எட்னா என்ன நினைக்கிறான்னா, நம்மளோட ஃப்ரீடம் வந்து நம்மளுக்கு கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹோம் டவுனுக்கு அவள் கிளம்பி போயிடுறா. அங்கே போனதுக்கப்புறமா ராபர்ட்டோட இருந்த அந்த ஞாபகங்கள் வந்து அவளுக்கு திரும்ப திரும்ப வருது. ஸோ அவனோட அந்த லவ்வபிள் டேஸை வந்து நினச்சி பார்க்கும்போது இப்போ இவளுக்கு ஒரு செக்ஷுவல் நீட் வந்து இருக்குது. ஸோ அந்த நீட்காக அந்த டவுனில் இருக்கிற ஒரு பிளேயரான அல்சி அரோபன் அப்படின்றவனோட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஜஸ்ட் அவளோட செக்ஷுவல் நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருக்கே தவிர ரொம்ப கிளியராக இருக்கிறா. அவனோட எந்த வித எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டும் வச்சுக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கிளியராக இருக்கிறா. ஏன்னா எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அப்படின்னு போகும்போது தான் அந்த ரிலேஷன்ஷிப்காக இவங்க ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அவளோட நீட்ஸை வந்து இவனை வச்சு இவ சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான்.
இன்னொரு விஷயம், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போனாலும் சரி, எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, இவளோட ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ட் அப்படின்றது வந்து ரொம்ப கான்ஷியஸாகவே இருக்கிறா. நம்ம இந்த மாதிரி இருக்கணுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறா. நெக்ஸ்ட்டு இவ ஒரு ஓல்டு விமனை வந்து மீட் பண்ணுறா. அவங்க பேர் மேடம் மாய்சல். இவங்க வந்து ஒரு பியானிஸ்ட், அன்மேரிட், கல்யாணமே பண்ணிக்காமல் ஃபுல்லாக அவங்களோட லைஃப்பை இந்த மியூசிக்காகவே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்கள பார்த்ததும் இவளுக்கு வந்து ரொம்ப கரேஜியஸாகவும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் ஃபீல் ஆகுது. ஸோ அவங்கள இவளோட ரோல் மாடலாக அவள் நினச்சிக்கிறா. ஏன்னா அவங்க ரொம்ப கரேஜியஸாக இருக்கிறாங்க, இண்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க, அவங்களோட லைஃப்பை அவங்களோட ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் அவங்க லீட் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ராபர்ட் கிட்டேருந்து வர லெட்டர்ஸ் நிறைய இவளும் ரீட் பண்ணுறா. ஸோ அந்த லெட்டர்ஸ் ரீட் பண்ணுறதுலேயும் இவள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறா. ஸோ கொஞ்ச நாள்லேயே மேடம் மாய்சலுக்கு வந்து தெரிய வருது இவங்களோட இந்த சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி. அவங்க வந்து இதை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க இதை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ராபர்ட் வந்து இவளை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறான். இருந்துமே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்றப்போ ராபர்ட்டால் அங்கே இருக்க முடியல. நான் வந்து ஆர்லாண்ட்ஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்லாண்ட்ஸ்க்கு இவன் கிளம்பி வந்துடுறான். இங்கே வந்ததுமே இவகிட்ட அவனோட லவ்வை வந்து கன்ஃபஸ் பண்ணிடுறான். நான் ஏன் கன்ஃபஸ் பண்ணல அப்படின்ற கிளாரிஃபிகேஷனும் கொடுக்குறான். இப்போவுமே அவனோட லவ்வை அவகிட்ட சொன்னாலுமே உனக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, உனக்குன்னு ஃபேமிலி இருக்குது, உனக்கு சில்ட்ரன் இருக்கிறாங்க, ஸோ அவங்களோட லைஃப்பை பார்க்குறதுக்காக நீ போகணும், நம்ம 2 பேரும் ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியாது அப்படின்றத இவர் வந்து அவளுக்கு புரிய வைக்க நினைக்கிறாரு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு இண்டிபெண்ட் விமன், எனக்குன்னு நான் என்ன வேணால் முடிவெடுக்க முடியும், ஸோ எனக்கு ஹாப்பினஸ் தர்றது உங்களோட இருக்கும்போது தான், ஸோ நான் உங்களோட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கிட்ட கிளாரிஃபை பண்ணும்போதும் அவனுக்கு பெருசாக இதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா அவளோட ஃபேமிலி லைஃப் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுல இவன் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறான். இப்படி இவங்க 2 பேரும் எட்னா வீட்டில் இருந்து பேசிகிட்டு இருக்கிற டைமில் எட்னாக்கு வந்து தெரிய வருது அடில்னா யார், எட்னாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஃபஸ்ட்லேருந்தே கூட இருந்தாங்க இல்லையா, அந்த அடில் அப்படின்றவங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான டேஞ்சரஸான ஒரு சைல்டு பர்த் டெலிவரி டைமில் இருக்கிறாங்க. ஸோ அதை தெரிஞ்ச உடனே எட்னா வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், நீங்கள் தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க, நான் திரும்பி வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட்டை எட்னாவோட வீட்டில் இருக்க சொல்லிட்டு எட்னா கிளம்பி அடலை பார்க்க போகிறான். அங்கே போனதுக்கப்புறமா அடலுக்கு கொஞ்ச நேரத்துலேயே இவளோட ஆட்டிடியூடில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்குது. இவன் நார்மலாக இப்படி இருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்ச உடனே அவள் வந்து கண்டுபிடிச்சிட்றா இவள் வந்து அஃபேரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அடல் வந்து ஸ்டார்டிங்கில் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை அவள் என்கரேஜ் பண்ணால், ஆனால் அது எதுக்காகனா அது ரொம்ப இன்னசென்ட்டாக பியூரான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துச்சு. ஸோ அவள் ஃபேமிலியில் அவளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்போது அவள் டைவர்ட் ஆவா அப்படின்றதுக்காக தான் அடல் வந்து அதை சப்போர்ட் பண்ணியிருப்பாள். ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பே இப்போ வேறு மாதிரி போகுது அப்படின்னு சொன்ன உடனே அடல் வந்துட்டு இவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவாள். உனக்கு வந்து ஃபேமிலி இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, ஃப்ரீடம்ன்றதை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, உனக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இல்லைன்னா அப்போது ஒரு இண்டிபெண்ட் விமன் உனக்கு என்ன வேணால் முடிவெடுக்க முடியும். ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை விட்டுட்டு ஓடுறது வந்து ஃப்ரீடம் கிடையாது. நம்மளுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும், அதோடு நம்மளோட லைஃப்பையும் நம்ம லீட் பண்ணணுமே தவிர ரெஸ்பான்சிபிலிட்டிஸை விட்டு ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட குழந்தைங்களை பற்றியெல்லாம் அடல் வந்து எடுத்து சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் இவளுக்கு ரியலைஸ் ஆகுது இவள் எவ்வளோ செல்ஃபிஷாக இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே இவளுக்கு ரியலைஸ் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வேகமாக வந்து ராபர்ட் இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்குறா. ஆனால் ராபர்ட் வந்து லாஸ்ட்டாக இவளுக்கு ஒரு ஃபேர்வெல் லெட்டர் எழுதி வச்சுட்டு இவனும் அங்கேருந்து போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் தான் இவளுக்கு இன்னும் ரியலைஸ் ஆகுது, ஓகே அவங்க பாதியில் வந்தாங்க, பாதியிலே இப்போ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட குழந்தைங்களை எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹண்டட் ஃபீல் ஆகுது, நம்ம ஏன் இவ்வளோ செல்ஃபிஷாக இருந்தோம், குழந்தைங்களை பற்றி நம்ம ஏன் யோசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா கண்டினியூஸாக. இப்போ அவள் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறான். அவளோட ஆசைகள் எதுவுமே நடக்கலை, அவள் நினச்ச மாதிரி அவளோட லைஃப்பை லீட் பண்ண முடியல, நினச்ச நபரோடு அவளால் லீட் பண்ண முடியல. ஆனால் இப்போ அவளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. திருப்பியும் அந்த லைஃபுக்குள்ளே என்டர் ஆகுறதுக்கு என்னதான் அவள் ரியலைஸ் பண்ணாலுமே திருப்பி அந்த லைஃப்குள்ளே என்டர் ஆகுறதுக்கு அவளுக்கு மனசு வரல. அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக ஒரு டெசிஷன் எடுக்கிறா. திருப்பியும் கிராண்ட் ஐலுக்கு போகிறா. அங்கே போய் ராபர்ட்டும் இவளும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணாங்க இல்லையா ஒரு சீஷோர், அந்த சீஷோருக்கு போய் நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டா. ஸோ இப்போ கடலுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது இவளுக்கு நிறைய தாட்ஸ் வருது. அவள் ஃபேமிலி பற்றி நினச்சி பார்க்குறா, ராபர்ட் பற்றி நினைக்கிறா, இந்த மேடம் மாய்சல் பற்றி நினைக்கிறா, அவளோட ஃப்ரெண்டு சொன்னதை நினைக்கிறா. எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப கிளாரிட்டியோடு தான் இருக்கிறாங்க. என்னோட லைஃப்லேயுமே
அவங்க கிளாரிட்டியோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தான் கிளாரிட்டி இல்லை, ஸோ நான் ஃப்ரீடமை நோக்கி போகிறேன். இந்த இடத்துல அவள் ஃப்ரீடம் நினைக்கிறது சூசைடு தான். சூசைட் பண்ணிக்கிட்டா அவளுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஸோ இந்த ஃபிக்ஷன் வந்து எண்ட் ஆகும்போது லாஸ்ட்டாக ஒரு கொஷினோட முடிக்கிறாங்க. இப்படி அவள் சூசைட் அட்டம் பண்ணுறது வந்து ஒரு கோலத்தனமான ஒரு விஷயமா, அவள் இறந்ததும் அவளோட ஃப்ரீடம் அவளுக்கு கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் கொஸ்டினோடையே முடிக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.